அந்நிய நாண்டு நாம் வாழ்ந்தால் நாம் அடிமையாயிருவோம். நாம் ஆளும்போது நம் மொழி, நம் கலை, நம் இலக்கியம், நம் பண்பாடு, நம் வழிபாடு, நம் பாரம்பரிய வேளாண்மை, நம் காடு, நம் மலை, நம் ஆறு, நம் அருவி, நம் கடல், நம் மண் வளம், மக்கள் நலம், நம் கல்வி, நம் பொருளாதார மேம்பாடு, பெண்ணிய உரிமை, தொழில் கட்டமைப்பு எல்லாம் பாதுகாப்பாக இருக்கு. இன்று உன் மொழி இருக்கிறதா? உன் கலை இலக்கியம் போற்றப்படுகிறதா? உன் பண்பாடு இருக்கிறதா? உன் தொன்று தொட்ட வழிபாடு இருக்கிறதா? இருக்கிறதா? விநாயகர் சதுர்த்திக்கு பொது விடுமை வைத்திருந்தாய், குருநானக்கு பொது விடுமுறை விட்டிருந்தாய், மகாபுரி ஜெயந்திக்கு பொது விடுமுறை வைத்திருந்தாய், சரஸ்வதி பூஜைக்கு வச்சிருந்தாய், லட்சுமி பூஜைக்கு வச்சிருந்தாய். ஆனால் உன்னுடைய என்னுடைய இறை திருமுருக பெருமானின் திருநாளுக்கு நீ பொது விடுமுறை வைத்திருந்தாயா? இல்லை. பொது விடுமுறையை பெற்றுக் கொடுத்த மகன் உன் முன்னால் நிற்கிற இந்த சீமான். பொது விடுமுறையை விட்டவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி, விட வாய்த்தவன் இந்த எளிய மகன். ஏன்? என்னிடத்தில் அதிகாரம் இல்லை, போராடி விட வைத்தேன். எங்கே வைத்திருக்கிறாய் உன் வழிபாட்டை? எங்கே வைத்திருக்கிறாய்? நான் வந்துதான் திருச்செந்தூரிலும் திருப்பரங்குன்றத்திலும் தமிழில் வழிபாடு நடத்த வழக்கு போட்டு போராடி கொண்டு வருகிறேன். அவையின் தமிழள்ளி பருக வந்த முருகனுக்கு தமிழ் தெரியாது. மணிநெற்றி உமிழ்ச்சங்கல் தளல் உரை சுடற்கடவுள் தந்த தமிழ் சிவபெருமானே தந்த தமிழுக்கு தமிழ் தெரியாது. நக்கீரனின் தமிழோடு விளையாட வந்த என் மூதாதை சிவபெருமானுக்கு எப்படி என் இறக்கி தமிழில் மந்திரம் இல்லை கோடும். நீர் நஞ்சானால் உணவும் நஞ்சாகும் என்று நீ உணர்ந்து விட்டால் அது விழிப்புணர்வு. பாருவோம், ஆத்துல நீர் எப்படி இருக்கு? சாயக்கழிவு. என் அரும் சொந்தங்களே, வைகை என்பது இன்று வைகை நதியாக இருக்கிறதா, மதுரையின் கழிவு நீர் கால்வாயாக இருக்கிறதா? ஆத்திலே மணல் இருக்கும், நடுவிலே புல்லோ பூண்டோ முளைக்காது, கரைகளில் நாணல் முளைக்கும். ஆனால் இன்று வைகையை போகும்போது பார், செத்து போனது. மணலை அள்ளி விட்டவன் மண் வந்துருச்சு. மண் வந்ததால் அங்கே மரம் செடி கொடி புல்லு முளைச்சிருச்சு, மாடு மேய்கிறது. மதுரை மாநகரின் மொத்த கழிவும் வைகையில் ஓடுகிறது. உன் வைகை நதியை கொன்று விட்டாய். உன் தாயின் இரத்த நரம்பை அறுத்து வீசி விட்டாய். எப்படி வாழ்வாய்? எப்படி வாழ்வாய்? அந்த நச்சு கழிவு பூமிக்கு கீழே இறங்கினால் நீர் நஞ்சாயிராதா? அதை வைத்து நீ குடித்தால் உன் தாய்ப்பால் நஞ்சாய், உன் உடம்பு நஞ்சு ஏறி விடாதா? அதில் இருந்து விளைய வைக்கிற பொருள் விஷமாக விளையாதா? இதை சிந்திக்கிற திறன் இருந்தால் தான் நீ ஜெயிப்பாய். பார், உணவு நஞ்சாயிருது. பிறக்கிற குழந்தை புற்றுநோயோடு பிறக்குது. பிறக்கிற குழந்தை என்ன பான்பராக் போட்டதா, சிகரெட் பிடிச்சதா, சுட்டு பிடிச்சதா? எதுக்கு புற்று வருது? தாய்ப்பால் நஞ்சாயிருச்சு. எப்படி? ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற உணர்வு பெறுவது விழிப்புணர்வு. ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால், சமம் என கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தலைக்குமாம் என்கிறான் நம் பாட்டன் பாரதி. உங்கள் பிள்ளைகள் தான் ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று 117 பெண்களுக்கு இடம், 117 ஆண்களுக்கு இடம் என சம வாய்ப்பை கொடுத்தேன். 117 இடம் கொடுத்தேன். காரைக்குடியில் எனக்கு துணை வேட்பாளராக என் உயிர் துணையால் கயல்வெளி காளிமுத்து அவர்களை நிறுத்தினேன். அவர் கேள்வி கேட்கிறார், ஏன் நீங்கள் மாற்று வேட்பாளராக உங்கள் மனைவியை நிறுத்தியிருக்கிறீர்களே? வேற எந்த பெண்ணுக்கும் வாய்ப்பு கொடுக்காது துணை வேட்பாளராக என் மனைவியை போட்டால் அந்த கேள்வி சரி. 117 பெண்களுக்கு கொடுத்து விட்டு எனக்கு துணை, உயிர் துணை, வாழ்க்கை துணை, வாக்கரசியலிலும் துணை. இதை கவனி. என் இறைவன் சிவன் கொடுத்தால் ஏற்கிறீர்கள் தன்னில் பாதியை பெண்ணுக்கு, அதையே அவன் சீமான் கொடுத்தால் எதிர்க்கிறீர்களே ஏன்? சிவன் கொடுத்தால் வணங்குகிறீர்கள், சீமான் கொடுத்தால் எப்படி கொடுத்தாய்? என் பாட்டன் சிவன் கொடுத்தான், பெயரை நான் கொடுத்தேன். பத்தரை லட்சம் கோடி கடன். ஒரு நொடி. சரி.
10.5 லட்சம் கோடி கடன் இருங்க. 10.5 லட்சம் கோடி கடன், சகிக்க முடியாத வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, அத்தியாவசிய உணவுப் பொருள் அரிசி பருப்பு பால் முட்டையில் விலை உயர்வு. இந்த 10.5 லட்சம் கோடி கடன் வாங்கட்டும். நிறைவேற்றப்பட்ட ஒரே ஒரு நலத்திட்டம் ஓட்டு கேட்டு வர திமுக அதிமுக சொல்லட்டும், அப்புறம் பிறகு ஓட்டு போடுங்கள். 10.5 லட்சம் கோடி கடனை பெற்று நிறைவேற்றிய நலத்திட்டம், உலகத்தரத்திற்கு கல்வியை தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தேன் சொல்ல. சிறந்த மருத்துவத்தை கொடுத்தேன். அப்பலோவுக்கோ காவிரிக்கோ போக வேண்டிய அவசியமில்லை. அரசு மருத்துவமனையை தரமான மருத்துவத்தை கொடுத்தேன் சொல்ல. தனியார் பள்ளிக்கு போக வேண்டியதில்லை. அரசு பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்தி என் நாட்டு பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை கொடுத்தேன் சொல்ல. ஒரு நாட்டின் செல்வத்திலேயே ஆக சிறந்த செல்வம் அறிவு செல்வம். ஒரு நாட்டின் செல்வத்திலேயே உடல் நலம். இங்க வார், உடல் நலமற்ற அறிவு, உடல் நலமற்ற செல்வம், உடல் நலமற்ற கல்வி, உடல் நலமற்ற பதவி, உடல் நலமற்ற பணம் எதுக்கும் பயன்படாது. ஆக உடல் நலம்தான் பெரிய செல்வம். அந்த செல்வத்தை கொடுக்க வேண்டியது அரசின் பொறுப்பு. அறிவு செல்வத்தையும் உயிர் செல்வத்தையும் உடல் நல செல்வத்தையும் தராது 10.5 லட்சம் கோடி என்ன செலவானது? சரி, குடிக்கிற நீர் தன் நாட்டு மக்களுக்கு தரமான நீரை கொடுத்ததா? இல்லை. தனியார் முதலாளிட்ட அப்போலோ கிண்லே இந்த அக்கோஃபனா முதலாளிகிட்ட வாங்கி குடிக்கணும். இல்லை. மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓட காவாய் வெட்டல. தரமான பாதை இல்ல, போடல, ரோடு போடல. நல்ல போக்குவரத்து, நல்ல பஸ் இல்ல. பஸ் தரமான பஸ் தனியார் முதலாளி ஓட்டுவான். நீ எதை ஓட்டுற? காய்லாங்கலையில் ஓட போற 2 டப்பாவை ஓட்டிட்டு கிடக்குற. என்ன ஓட்டுற நீ? அத போக்குவரத்தை தரம் உயர்த்தினா இல்லை. போக்குவரத்தை தரம் உயர்த்தினா இல்லை. போக்குவரத்து துறையில் 1 லட்சம் கோடி கடன். ஏன் உன்னை எவன் கேட்டான் ஓசி பசி ஓட்ட சொல்லி? எவன் கேட்டான்? யாரு கேட்டா? நல்ல பஸ் ஓட்டு, காசு கொடுத்து போறோம். இவன் வந்தா அம்மாவுக்கு இலவசம், இவர் வந்தா அப்பாவுக்கு இலவசம், அவர் வந்தா எல்லாருக்கும் இலவசம். ஓசி ஓசி ஓசி. யாரு ஏறலாம், யாரு இறங்கலாம்? எவனா திட்டு போய் ஏறி தாலி எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் இறங்கலாம். இந்த பக்கம் வந்து ஒருத்தன் குத்தி கொண்டுட்டு இந்த பக்கம் இறக்கலாம். ஏண்டா டே பைத்தியக்கார அறமெண்டல்களா, என்னடா அதெல்லாம் யாரா நாங்கள்? எங்கிருந்துடா வாரிய? ஓசி பஸ் கால கொடுமை. எந்த நலத்திட்டம்? தடையற்ற மின்சாரம், ஒரு துளி கூட மின்சாரம் அணையாமல் என் நாட்டு மக்களுக்கு கொடுத்துட்டேன். அப்படியாவது இருக்கா? வேலை இல்லை என்று எவனும் சொல்ல மாட்டான். எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்துட்டேன். அப்படியாவது இருக்கா? இல்ல. வாத்தியாருக்கு சம்பளம் கொடுத்துட்டேன். இருக்கா? இல்ல. இருக்கா? இல்ல. அரசு மருத்துவர்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டேன். இருக்கா? இல்ல. தரமான அரிசியை ரேஷனில் என் மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டேன். இருக்கா? இல்ல. எது ஒன்றை 10.5 லட்சம் கோடியில நிறைவேற்றியது? அப்ப அந்த கடன் எங்க? அந்த கடன் தொகை எங்க? ஐயா ஸ்டாலின் மட்டும் இந்த 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிறார். எதற்காக? அந்த கடனை வாங்கி நிறைவேற்றிய ஒரு நலத்திட்டம் இல்லை. ஃப்ரீ ஸ்கீம், எல்லாமே இலவசம். 5000 ஒரே நாளில் 1,31 லட்சம் வங்கி கணக்கில் 6,800 கோடி. அம்மாவுக்கு 1000 950 கோடி. தம்பிகளுக்கு 1000 தமிழ் மகன் ரூபாய், அது 500 கோடி 540. தங்கைகளுக்கு புதுமை பெண். எது புதுமை பெண்ணு? எதிரா புதுமை பெண்? 1000 ரூபாய்க்கு கையேந்திர விளாடா புதுமை பெண்? கற்ற கல்வி, கேள்விக்கேற்ற வேலை, அதுக்கேற்ற சம்பளத்தை கொண்டு தன் காலில் பிறரை சாராது எந்த பெண் வாழுகிற நிலை உருவாகுதோ அவதான்டா புதுமை பெண். தந்தையை, தமையனை, கணவனை கூட சாராது தன்னையே செல்ஃபா டிஃபெண்ட் பண்ணி தன் காலில் நிக்க வைக்கிற நிலைமை அவதான்டா புதுமை பெண்ணு. 1000 ரூபாய்க்கு கையேந்தி நிக்கிறதா புதுமை பெண்? கேவலம், கேவலம். 10 லட்சம் கோடியில் இவங்க வேட்டி சட்டையை வெளுத்து கட்டிருக்காங்க, வெள்ளை வெள்ளையா இருக்கு. 40 கோடி செலவு செய்து தேர்தலில் நிற்கிறவர்கள் உனக்கு சேவை செய்ய வருகிறார்கள் என்று நீ எண்ணுகிறாயா? 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டு, ஒரு ஓட்டுக்கு 2000 3000, குறைஞ்சது 30 கோடி செலவு பண்ணுவான். 30 கோடியை முதலீடு செய்கிற ஒருத்தன் அவன் வேட்பாளரா முதலாளியா? ஒருத்தன் சொல்லு, அவன் வேட்பாளரா முதலாளி?
முதலாளிகிட்ட இங்க முதலாளி தன் லாப தேவைக்கு முதலீடு செய்வானா, மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வானா? இதாண்டா விழிப்புணர்வு. இதுதான் 30 கோடி முதலீடு. எம்எல்ஏ ஆனால் 300 கோடி, மந்திரி ஆனால் 3000 கோடி, 30,000 கோடி. எப்படி? எம்எல்ஏ ஆனாலே 3000 கோடி அடிப்பான், மந்திரி ஆனால் 30,000 கோடி. அதற்கான முதலீடு. நமக்கு வேலை செய்ய வரவேன் யாராவது, அம்மா நான் உங்களுக்கு சேவை செய்ய வரலாம்னு இருக்கேன், வீட்டில் ஏதாவது பழுதா இருந்தால் பழுதுங்கிட்டு போகிறேன், இந்தாங்கம்மா 1000 ரூபா. அப்படி எவனா வருவானாடா? எவனா? திருடின காசுல உனக்கு நான் திருடிட்டேன் உங்க வீட்டில் ஒரு 1,00,000 ரூபாய்க்கு, இந்தாங்க உங்களுக்கு 2000 அப்படின்னு கொடுத்தா வாங்குவியா? விளக்கமாறால் அடிப்பியா? செருப்பால் அடிப்பியா? விளக்கமாற. சரி, நான் திருட போறேன் உங்க வீட்டில், அதுக்கு முன்னாடி 2 லட்ச ரூபா திருட போறேன், அதுக்கு முன்னாடி ஒரு டோக்கன் அட்வான்ஸ் உங்களுக்கு அந்த பணத்தில் ஒரு 2000 கொடுக்குறேன், வாங்கிக்கிருவியா? இல்லை என்ன பண்ணுவேன்? காரி துப்பி விளக்கமத்தில் அடிக்க மாட்டியா? ஏன் இவங்களை அடிக்கல? நீ ஏன் அடிக்கல? அவன் திருடலப்ப திருடல.